ஏசாயா 49:23 வீட்டில் போய் வாசிங்க. ஏசாயா 50:7 வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 69:6 வீட்டில் போய் வாசிங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. நான் கர்த்தர், நீ காத்திருந்தா வெட்கப்பட்டு போக மாட்டா, அதை நீ தெரிஞ்சுக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். யாரு துணை செய்யறது? ஆண்டவர் துணை செய்யறாரு. ஆண்டவர் துணை நிற்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போயிடுவீங்களா? சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கோபமா நான் பேச மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் துதிக்க மாட்டேன், இனிமேல் பைபிள் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இது வரைக்கும் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், பாதுகாத்த ஆண்டவர் தெரியல. பிரச்சனை வந்தா விட்டுருவோம், போராட்டம் வந்தா விட்டுருவோம். நான் பேச மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன் இல்லங்க. அதுல இருந்து வெளியே வர்றது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. விழுந்த இடத்துல இருந்து எழுந்துக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம தவறுனமோ, எந்த இடத்துல விழுந்தமோ, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை என்னைய தட்டி எழுப்புறாரு. எழுந்துரு, நீ காத்துரு, உனக்கு ஒரு புது பலன் இறங்கி வருது. அல்லேலூயா. புது பலன் வருது. அப்போ உங்களையும் என்னைய கர்த்தர் புது பலனால நிரப்ப